ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் எக்ஸ்பனன்டேஷன் டெட்ரேஷனோட டிஃப்ரென்ஸ் என்னது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். இது நம்ம பேசிக்காக நிறைய பேர் பார்த்துருப்போம் 2^3 எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு. ஆனால் 2ஓட பவரில் 3 இந்த பக்கம் எழுதியிருந்தாங்கன்னா அதை வந்து டெட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். முதல்ல இதை நல்லா கிளியராக புரிஞ்சுக்கிறதுக்கு மல்டிப்ளிகேஷன் எக்ஸ்பனன்டேஷன் டெட்ரேஷனோட மீனிங் தெரிஞ்சால் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். மல்டிப்ளிகேஷன் அப்படின்னாலே பேசிக்காக ரிப்பீட்டட் அடிஷன் அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 3s ஆர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா 2 வந்து 3 டைம்ஸ் ஆட் ஆயிருக்குன்னு அர்த்தம். அதாவது 2 + 2 + 2 அப்படின்றத தான் நம்ம வந்து 2 × 3 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒன்று நம்ம இதை டேரெக்டாக மல்டிபிள் பண்ணி எழுதலாம். இந்த 3 2வையும் ஆட் பண்ணி கூட 6ன்னு சொல்லிக்கலாம். மல்டிப்ளிகேஷன்னாலே ரிப்பீட்டட் அடிஷன் அப்படின்னு தான் அர்த்தம். 2வை 3 டைம்ஸ் எழுதி ஆட் பண்ணுங்க. ரிப்பீட்டட் அடிஷனோட பேர் தான் மல்டிப்ளிகேஷன். அதே மாதிரி எக்ஸ்பனன்டேஷன் அப்படின்றது வந்து ரிப்பீட்டட் மல்டிப்ளிகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 2^3ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 2 × 2 × 2ன்னு அர்த்தம். 2^3னா 2வை வந்து 3 டைம்ஸ் எழுதாதை தான் நம்ம இங்கே பார்க்குறோம். 2^3னா 2 வந்து 3 டைம்ஸ் எழுதி மல்டிபிள் பண்ணணும். ரிப்பீட்டட் மல்டிப்ளிகேஷன் அப்படின்றது தான் வந்து எக்ஸ்பனன்ஸில் நம்ம படிக்கிறது. 2 2s are 4 4 2s are 8 அப்படின்னு எழுதுவோம். அதே மாதிரி இப்போ டெட்ரேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னு பாருங்க. ரிப்பீட்டட் எக்ஸ்பனன்டேஷன் அப்படின்றது தான் வந்து டெட்ரேஷன். ரிப்பீட்டட் எக்ஸ்பனன்டேஷன் அப்படின்றது தான் வந்து டெட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இங்கே 2 இப்படி கொடுத்துட்டு 3 இங்கே கொடுத்துருந்தாங்கன்னா எக்ஸ்பனன்ட் கிடையாது, இது வந்து டெட்ரேஷனில் கேட்டிருக்காங்கன்னு அர்த்தம். இது எப்படி எழுதணும்னா ரிப்பீட்டட் எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்மில் எழுதணும். அதாவது 3 இருக்குன்னா 2 வந்து 3 டைம்ஸ் எழுதணும், ஆனால் எக்ஸ்பனன்ஸ் மாதிரி எழுதணும். இப்படி எழுதணும்னு அர்த்தம். 2^2 அதோட பவரில் ஒரு 2 வந்து 3 டைம்ஸ் எழுதியிருக்கோம். ஆனால் என்ன நோட்டேஷனில் எழுதியிருக்கோம்? எக்ஸ்பனன்ட் நோட்டேஷனில் எழுதியிருக்கோம். அப்படி எக்ஸ்பனன்ட் நோட்டேஷனில் எழுதுறதுக்கு பேர் தான் டெட்ரேஷன். இது எப்படி கால்குலேட் பண்ணணும்னா முதல்ல இந்த பவரை கால்குலேட் பண்ணிக்கணும். 2^2 2^2னா நார்மல் நம்மளோட எக்ஸ்பனன்ட் நோட்டேஷனில் 2வை 2 டைம்ஸ் எழுதி மல்டிபிள் பண்ணால் 4 வரும். அப்போ இதை நம்ம என்னென்னு எழுதிடுவோம்னா 2^4 அப்படின்னு எழுதிக்கலாம். 2^4 வந்து நார்மல் எக்ஸ்பனன்ஷியல் நோட்டேஷனில் 2வை வந்து 4 டைம்ஸ் எழுதி மல்டிபிள் பண்ணுறது. 2 2s are 4 2 2s are 4. அப்போ 4 4s are நம்ம என்னென்னு எழுதுவோம்? 16 அப்படின்னு எழுதுவோம். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இப்போ 2^4க்கு வேல்யூ கேட்டுறாங்கன்னா இது வந்து நார்மல் எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்ம். 2வை வந்து 4 டைம்ஸ் எழுதணும். 2 × 2 × 2 × 2 தான் நம்மளோட வேல்யூ. 2 2s are 4 4 2s are 8 8 2s are 16 அப்படின்னு எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஈஸி. டெட்ரேஷன் வேல்யூ வந்து எப்போவுமே லார்ஜாக இருக்கும் எக்ஸ்பனன்ஸ் விட. இப்போ 2 டெட்ரேஷன் ஆஃப் 4 கேட்டிருக்காங்க அப்படின்னா எக்ஸ்பனன்ஷியல் நோட்டேஷனில் 4 டைம்ஸ் 2வை எழுதணும். அப்போ 1 2 3 4 இப்படி எழுதணும். டெட்ரேஷன்னாலே ரிப்பீட்டட் எக்ஸ்பனன்ஸ்னு அர்த்தம். 2வை வந்து 4 டைம்ஸ் எக்ஸ்பனன்ஷியல் நோட்டேஷனில் எழுதணும்னு அர்த்தம். இப்படி எழுதிட்டு முதல்ல இந்த 2வும் இந்த 2வும் அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 2 2வையும் வந்து கால்குலேட் பண்ணுங்க. அப்போ 2வை ஸ்கொயர் பண்ணால் நமக்கு இங்கே 4 கிடைக்கும். அடுத்து 2 இதை 2^4 ஃபைண்ட் பண்ணுங்க. 2^4ஓட வேல்யூ தான் நமக்கு என்ன தெரியும்? 16 தெரியும். எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்ம் தான் பண்ணுறோம் நம்ம. ஸோ 2^4னா இங்கே 16 வரும். 2^16னா 2 × 2 × 2ன்னு 16 டைம்ஸ் எழுதி நம்ம மல்டிபிள் பண்ணுவோம். அப்படி பண்ணால் 6 5 5 3 6 அப்படின்னு கிடைக்கும். அதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். இது எக்ஸ்பனன்ஷியலோட வேல்யூ, இது வந்து டெட்ரேஷனோட வேல்யூ. டெட்ரேஷன் வேல்யூ பிக்காக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.